எசையா நூல் முன்னுரை. கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்த எசையா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த மாபெரும் இறைவாக்கினரின் பெயரால் வழங்கப்பெறும் இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. அதிகாரங்கள் 1 முதல் 39 முடிய. இக்காலத்தில் தென் நாடாம் யூதா வலிமைமிக்க அண்டை நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தது. ஆனால் யூதாவுக்கு வரவிருந்த அழிவுக்கு அசிரியாவின் ஆற்றலை விட அந்த நாடு கடவுள் மீது நம்பிக்கை இழந்து அவருக்கு பணியாது செய்த பாவங்களே உண்மையான காரணம் என்று எசையா உணர்ந்தார். எனவே அவர் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் அம்மக்களையும் அவர்கள் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடும் வாழுமாறு அழைத்தார். கடவுளுக்கு அவர்கள் செவிகொடாவிடில் இருளும் அழிவுமே காத்திருக்கின்றன என்று எச்சரித்தார். ஆயினும் தாவீதின் வழிமரபில் தோன்றவிருக்கும் ஓர் ஒப்பற்ற அரசர் மூலம் அனைத்துலகும் அமைதி பெறும் பொற்காலம் வரவிருந்ததையும் எசையா முன்னறிவித்தார். 2. அதிகாரங்கள் 40 முதல் 55 முடிய. இப்பகுதி யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புது வாழ்வு வாழுமாறு அழைத்துச் செல்வார் என்று இறைவாக்கினர் முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரேலர் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறை ஆசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியன் பற்றிய பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலேயே மிகச்சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 3. அதிகாரங்கள் 56 முதல் 66 முடிய. இவற்றுள் பெரும்பாலானவை எருசலேமுக்கு திரும்பி வந்திருந்த மக்களுக்கு உரைக்கப்பட்டவை. கடவுள் இஸ்ரேலருக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று இப்பகுதியில் வலியுறுத்தப்படுகின்றது. நேர்மை, நீதி, ஓய்வு நாள், பலி, மன்றாட்டு ஆகியவற்றின் சிறப்பும் எடுத்துரைக்கப்படுகின்றது. இயேசு பெருமான் தம் பணியின் தொடக்கத்தில் இந்நூலில் அதிகாரம் 61 வசனம் 1-2 சொற்களை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. எசையா நூல் முன்னுரை. கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்த எசையா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த மாபெரும் இறைவாக்கினரின் பெயரால் வழங்கப்பெறும் இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. அதிகாரங்கள் 1 முதல் 39 முடிய. இக்காலத்தில் தென் நாடாம் யூதா வலிமைமிக்க அண்டை நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தது. ஆனால் யூதாவுக்கு வரவிருந்த அழிவுக்கு அசிரியாவின் ஆற்றலை விட அந்த நாடு கடவுள் மீது நம்பிக்கை இழந்து அவருக்கு பணியாது செய்த பாவங்களே உண்மையான காரணம் என்று எசையா உணர்ந்தார்.
எனவே அவர் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் அம்மக்களையும் அவர்கள் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடும் வாழுமாறு அழைத்தார். கடவுளுக்கு அவர்கள் செவிகொடாவிடில் இருளும் அழிவுமே காத்திருக்கின்றன என்று எச்சரித்தார். ஆயினும் தாவீதின் வழிமரபில் தோன்றவிருக்கும் ஓர் ஒப்பற்ற அரசர் மூலம் அனைத்துலகும் அமைதி பெறும் பொற்காலம் வரவிருந்ததையும் எசையா முன்னறிவித்தார். 2 அதிகாரங்கள் 40 முதல் 55 முடிய. இப்பகுதி யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புது வாழ்வு வாழுமாறு அழைத்துச் செல்வார் என்று இறைவாக்கினர் முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரேலர் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறை ஆசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியன் பற்றிய பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலேயே மிகச்சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 3 அதிகாரங்கள் 56 முதல் 66 முடிய. இவற்றுள் பெரும்பாலானவை எருசலேமுக்கு திரும்பி வந்திருந்த மக்களுக்கு உரைக்கப்பட்டவை. கடவுள் இஸ்ரேலருக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று இப்பகுதியில் வலியுறுத்தப்படுகின்றது. நேர்மை, நீதி, ஓய்வு நாள், பலி, மன்றாட்டு ஆகியவற்றின் சிறப்பும் எடுத்துரைக்கப்படுகின்றது. இயேசு பெருமான் தம் பணியின் தொடக்கத்தில் இந்நூலில் அதிகாரம் 61 வசனம் 1-2 சொற்களை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 1. உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்போர் யூத நாட்டின் அரசர்களாயிருந்த காலத்தில் யூதா, எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோற்றின் மகன் எசையா கண்ட காட்சி. கடவுள் தம் மக்களை கண்டித்தல். விண்ணுலகே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. இஸ்ராயேல் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகெட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். நீங்கள் ஏன் வன்முறையில் தொடர்ந்து ஈடுபட்டீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீல்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண்கள் ஆற்றப்படவும் இல்லை. உங்கள் நாடு பாழாய் கிடக்கிறது, உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகின்றனர். வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாழாய் கிடக்கிறது. மகள் சீயோன் திராட்சை தோட்டத்து
குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம், கொமோராவுக்கு ஒத்தவர்களாயிருப்போம். வெளிவேடக்காரருக்கு எதிராக. சோதோமை ஆளுகிறவர்களே, ஆண்டவரது வாக்கை கேளுங்கள். கொமோரா மக்களே, நம் கடவுளின் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் ஆகியவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றுடன் என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டவர் யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை, திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை எனக்கு சுமையாயின. அவற்றை சுமந்து நான் சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தத்தில் தோய்ந்துள்ளன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயல்களை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் செந்தூரம் போலிருந்தாலும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் சிவந்திருந்தாலும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். இணங்க மறுத்து நீங்கள் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர்தாமே இதை கூறினார். அநீதி நிறைந்த எருசலேம், உண்மையாயிருந்த நகரம் எப்படி விலைமகள் போல் ஆயிற்று! முன்பு அந்நகரில் நேர்மை நிறைந்திருந்தது, நீதி குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதில் கொலை பாதகர் மலிந்துள்ளனர். உன் வெள்ளி களிம்பேறிற்று, உன் மதுபானம் நீர் கலப்பாயிற்று. உன் தலைவர்கள் வன்முறையாளர்கள், திருடருக்கு அவர்கள் தோழராயிருக்கின்றார்கள். கையூட்டு வாங்குவதற்கும் அன்பளிப்புகள் பெறுவதற்கும் ஒவ்வொருவனும் ஏங்குகின்றான். திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை. கைம்பெண்களின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆதலால் படைகளின் ஆண்டவரும் இஸ்ரேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் பகைவர் மேலுள்ள சீற்றத்தை தீர்த்து கொள்வேன். என் எதிரிகளை பழி வாங்குவேன். உனக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன். உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன். உன்னிடம் உள்ள உலோகக் கலவை அனைத்தையும் நீக்குவேன். முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதி தலைவர்களை திருப்பிக் கொணர்வேன். தொடக்கத்தில் இருந்தவாறே உன் ஆலோசகர்களை உனக்கு மீண்டும் தருவேன். அப்பொழுது எருசலேம் நீதியின் நகர் என பெயர் பெறும், உண்மையின் உறைவிடம் எனவும் அழைக்கப்படும். சீயோனை நீதி மீட்கும், மனமாற்றம் அடைவோரை நேர்மை விடுவிக்கும். ஆனால் வன்முறையாளர்களும் பாவிகளும் ஒருங்கே அழிந்தொழிவார்கள். ஆண்டவரை புறக்கணிப்போர் அனைவரும் இல்லாதொழிவர். நீங்கள் நாடி வழிபட்ட தேவதாரு மரங்களை முன்னிட்டு மானக்கேடடைவீர்கள்.
நீங்கள் தெரிந்து கொண்ட சோலைகளை முன்னிட்டு நாணமடைவீர்கள். ஏனெனில் நீங்கள் இலையுதிர்ந்த தேவதாரு மரத்தைப் போல் ஆவீர்கள், நீரற்ற சோலை போலவும் இருப்பீர்கள். வலிமை மிக்கவன் சணற்கூலம் போலாவான், அவனுடைய கை வேலைப்பாடும் தீப்பொறியாகும். அவை இரண்டும் ஒருங்கே எரிந்து போகும், நெருப்பு தணலை அணைப்பார் எவரும் இரார். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 2. முடிவில்லா அமைதி. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோற்றின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளையும் விட உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளையும் விட மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி ஓடி வரும். பன்னாட்டு மக்கள் கூடி வந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்குச் செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம், அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளியாகும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் வாக்கு புறப்படும். அவர் மக்களினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பன்னாட்டு மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். நாட்டுக்கெதிராக நாடு வாளெடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், ஆண்டவரின் ஒளியில் நாம் நடப்போம். செருக்குற்றோரின் அழிவு. ஆண்டவரே, யாக்கோபின் குடும்பத்தாராகிய உம்முடைய மக்களை நீர் கைவிட்டு விட்டீர். ஏனெனில் கீழை நாட்டு போதனை அவர்களிடையே மிகுந்துள்ளது. பெலிஸ்தியரை போல் அவர்கள் நிமித்தம் பார்க்கின்றார்கள், வேற்று நாட்டினருடன் கூட்டு சேர்கின்றார்கள். அவர்களது நாட்டில் வெள்ளியும் பொன்னும் நிறைந்துள்ளன. அவர்களது கருவூலத்திற்கு அளவே இல்லை. அவர்களது நாடு குதிரைகளால் நிறைந்துள்ளது. அவர்களுடைய தேர்ப்படைகள் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் நாட்டில் சிலைகள் மலிந்துள்ளன. தங்கள் கை வேலைப்பாட்டினால் செய்தவற்றை அவர்கள் வணங்குகின்றார்கள். தங்கள் விரல்கள் உருவாக்கியவற்றின் முன் அவர்கள் பணிகின்றார்கள். இவற்றால் மானிடர் தாழ்நிலை அடைவர், மக்கள் சிறுமையடைவார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னிப்பு அருளாதீர். கற்பாறைக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், மண்ணில் பதுங்கி மறைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அச்சம் தரும் திருமுன்னின்றும் அவரது உயர் மாட்சியினின்றும் அகன்று விடுங்கள். செருக்குமிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானமடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாட்சியுறுவார். படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்குமுடைய அனைவரும் தாழ்வுறுவர். உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். அன்று லெபனோனில் ஓங்கி வளர்ந்த கேதுரு மரங்கள் யாவும் அழிக்கப்படும். பாசானின் கருவாலி மரங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். வானளாவிய மலைகள், உயர் குன்றுகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும். உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் யாவும் தகர்த்தெறியப்படும். வலிமைமிக்க மதிர்ச்சுவர்கள் அனைத்தும் தவிடுபொடியாக்கப்படும். தர்சீசின் மரங்கள் யாவும், பெருமைமிகு கப்பல்கள் அனைத்தும் அமிழ்த்தப்படும். மனிதர்களின் ஆணவம் அடக்கப்படும், அவர்தம் செருக்கு அகற்றப்படும். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்நாளில் உயர்ந்திருப்பார். சிலைகள் அனைத்தும் ஒருங்கே ஒழிக்கப்படும். ஆண்டவர் உலகை நடுநடுங்கச் செய்ய வரும்போது அவரது அச்சந்தரும் திருமுன்னின்றும் அவரது சீர்மிகு மாட்சியினின்றும் மறைந்திட குன்றின் குகைகளிலும்
மண்ணின் குழிகளிலும் மனிதர் ஒளிந்து கொள்வர். அந்நாளில் மக்களினத்தார் தாம் வழிபடுவதற்கு உருவாக்கிய வெள்ளிச் சிலைகளையும் பொற்பதுமைகளையும் அகலொளிகளுக்கும் வௌவால்களுக்கும் எரிந்து விடுவர். ஆண்டவர் உலகை நடுநடுங்கச் செய்ய வரும்போது அவரது அச்சந்தரும் திருமுன்னின்றும் அவரது சீர்மிகு மாட்சியினின்றும் மறைந்திட பாறைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் பிளவுகளிலும் மனிதர் ஒளிந்து கொள்வர். நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர். அவர்களின் உயிர் நிலையற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன? இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 3. எருசலேமில் குழப்பம். படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசலேமின் ஊன்றுகோலை ஒடித்து விடுவார். யூதாவின் நலத்தை அவர் நலியச் செய்வார். ஊன்றுகோலாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அவர் அகற்றி விடுவார். வலிமைமிகு வீரர், போர் வீரர், நடுவர், இறைவாக்கினர், நிமித்திகர், மூப்பர் ஆகிய அனைவரையும் அவர் அழித்து விடுவார். 50 தலைவர், உயர் பதவி வகிக்கும் சான்றோர், அறிவுரை வழங்குபவர், திறன் வாய்ந்த கைவினைஞர்கள், மாய வித்தை புரிவதில் நிபுணர் ஆகிய அனைவரையும் அவர் அகற்றி விடுவார். சிறாரை நான் மட்கர் தலைவராய் மாற்றுவேன். பச்சிலம் குழந்தையர் மக்கள் மேல் ஆட்சி செலுத்துவர். மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவார்கள். தமக்கு அடுத்திருப்போரை எல்லாரும் துன்புறுத்துவார்கள். இளைஞர் முதியோரை அவமதிப்பர். கீழ் மக்கள் மேன்மக்களை புறக்கணிப்பார்கள். தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தமையனின் கையை தொட்டு ஒருவன், நீயாகிலும் ஆடை உடுத்தியுள்ளாய், நீ எங்கள் தலைவராய் இரு, பாழடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான். அந்நாளில் அவன், நான் குணப்படுத்த வந்தவன் அல்லன். உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ இல்லத்தில் ஒன்றுமில்லை. என்னை நீங்கள் மக்களின் தலைவனாய் ஏற்படுத்தவும் வேண்டாம் எனச் சொல்லி மறுத்து விடுவான். எருசலேம் நிலை குலைந்து தடுமாற்றம் அடைந்துவிட்டது. யூதா வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவுளத்திற்கு எதிராயுள்ளன. மாட்சிமிகு அவர்தம் கண்களுக்கு சினமூட்டின. அவர்களின் ஓர வஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது. தங்கள் பாவத்தை அவர்கள் மறைக்காமல் சோதோம் மக்களைப் போல் பறைசாற்றுகின்றார்கள். ஐயோ, அவர்களின் உயிருக்கு கேடு! ஏனெனில் தங்கள் மேல் தாங்களே தீமையை வருவித்து கொண்டார்கள். ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவாரென நவிலுங்கள். தங்கள் நற்செயல்களின் கனியை அவர்கள் உண்பது உறுதி. தீச்செயல் புரிவோருக்கு ஐயோ கேடு! தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும். என் மக்களே, சிறார் உங்களை ஒடுக்குகின்றனர். பெண்டீர் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றனர். என் மக்களே, உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்தி நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள். ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார். மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்க அவர் எழுந்து நிற்கிறார். தம் மக்களின் முதியோருக்கும் தலைவர்களுக்கும் எதிராக ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை தின்றளித்தவர்கள் நீங்கள். எளியோரை கொள்ளையிட்ட பொருள்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன. என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன? எளியோரின் முகத்தை உருசிதைப்பதன் பொருள் என்ன? என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். எருசலேம் பெண்களுக்கு எச்சரிக்கை. மேலும் ஆண்டவர் கூறியது இதுவே: சீயோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள். தங்கள் கழுத்தை
வளைக்காது நிமிர்ந்து நடக்கிறார்கள். தங்கள் கண்களால் காந்த கனை தொடுகிறார்கள். தங்கள் கார்ச்சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உலவித் திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மகளிரின் உச்சந்தலையில் புண்ணை வரவைப்பார். அவர்களின் மானத்தை ஆண்டவர் குலைப்பார். அந்நாளில் அவர்களுடைய அணிகலன்களாகிய கார்ச்சிலம்புகள், சுட்டிகள், பிறை வடிவமான அணிகலன்கள், ஆரங்கள், கழுத்து பொற்சங்கிலிகள், கழுத்து துண்டுகள், கை வளையல்கள், தலை அணிகலன்கள், கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள், அரைக்கச்சைகள், நறுமண சிமிழ்கள், காதணிகள், மோதிரங்கள், மூக்கணிகள், வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள், மேலாடைகள், போர்வைகள், கைப்பைகள், கண்ணாடிகள், மெல்லிய சட்டைகள், குல்லாக்கள், முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் களைந்து விடுவார். நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல் துர்நாற்றம் வீசும். கச்சைக்கு பதிலாக கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக வழுக்கை தலையுடன் அவர்கள் இருப்பார்கள். ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்கு உடை உடுத்துவார்கள். அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள். உங்கள் ஆண்கள் வாளுக்கு இரையாவார்கள். உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள். சீயோன் வாயில்கள் புலம்பி அழும். எல்லாம் இழந்தவளாய் அவள் தரையில் அமர்வாள்.